எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஃபைனலி யுவர் பாய் இஸ் கெட்டிங் மேரிட். எனக்கு கல்யாணம். வேறு எதுவும் பேச போகிறதில்ல. வீடியோ என்ஜாய் பண்ணுங்கள். பாய். பாத்ரூமில் வந்து பேசிகிட்டு இருக்கேன். கொஞ்சம் இல்லை, ரொம்பவே பயமாக தான் இருக்குது. பிகாஸ் கல்யாணம் அப்படின்றது இதெல்லாம் நம்ம லைஃப்பில் நடக்குமான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். பட் யூனிவர்ஸ் அது வாட்டி சேவ் பண்ணுறது சில விஷயங்களை. நிறைய ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, என்னால் ப்ராப்பராக விளாக்லாம் பண்ண முடியாது அவங்க முன்னாடி. பட் எஸ், ஒரு ஸ்டார்டிங்கில் இப்போ நலுங்கு வைக்கிறாங்க இன்றைக்கி. அதை அப்படியே பாருங்கள், ஓகேங்களா? ஸோ மேரேஜோட ஒரு நாள் இன்னைக்கு என்னோட கல்யாணம் நடக்க போகுது. கல்யாண நாள்னு சொல்லலாமா? சரி, ஓகே, ரைட்டு. ஸோ சென்னையில் தான் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம் ஃபேமிலியோட. அண்டு கேண்டிட் வீடியோ எடுக்கிறதுக்கு பிசி ஸ்ரீராம் வந்திருக்காப்புல. பாருங்க, செட்டப்லாம் பண்ணி வச்சுட்டாப்புல. எனக்கு என்னன்னா, ஏதோ எனக்கு ட்ரிப்புக்கு வந்து ஜாலியாக அதை விளாக் பண்ணுற மாதிரி இருக்கு. இந்த கல்யாணம் நடக்க போறன்ற ஒரு மைண்ட் செட்டு இன்னும் என்னால் ஜீர்ணிக்க முடியல. பட் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் பதட்டமாக தான் இருக்கு. ஏன்னா கல்யாணம்ன்றது ஈஸியெல்லாம் கிடையாது. நிறைய விஷயங்கள் இருக்கு, கமிட்மெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கப்புறம் என்னையா புசுக்குன்னு பண்ற, என்ன எனக்கு புரியவே இல்லையே, பிராங்க் ஷோவான்னு கேட்பீங்க. அதெல்லாம் கிடையாது. ஸோ இதுக்கு மேல ஆக்சுவலா என்னன்னா, நான் ரெடியா வருது, இது எல்லாமே சினிமேட்டிக்கா நம்மால் ஃபுட்டேஜ் கொடுப்பாப்புல, அதை வச்சு நான் அப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் அங்கே போயிட்டு நல்லா கண்டிப்பாக கேமரா ஹேண்டில் பண்ண முடியாது. அந்த இடத்துல ஒரு 2-3 ஹவர்ஸ் நான் நிற்கணும் கண்டிப்பாக. ஸோ இங்கேருந்து ஒரு 5:30 அப்படி கிளம்புவோம். ஸோ ஒரு 5 ரூம்ஸ் புக் பண்ணியிருக்கோம், ஹோட்டல் ஹாரிசன்ஸ்ன்னு சொல்லிட்டு இங்கே சென்னையில்.
இதெல்லாம் திங்ஸ்லாம் வச்சுருக்கேன் பாருங்கள். ட்ரிப்புக்கு வர மாதிரி தான் வந்திருக்கேன். நம்மளோட ட்ரெஸ்ஸு, மேரேஜ்க்கான கோட்டு, அதுக்கப்புறம் இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இதுலேயும் மெயினான ஒரு ரிசப்ஷன் ட்ரெஸ் இருக்குது, ஷூ எல்லாமே இங்கே வச்சாச்சு. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வீடியோ எடுக்க வந்திருக்காப்புல. அண்ட் அந்த இடத்துல ட்ரெடிஷ்னல் ஃபோட்டோக்கு ஒருத்தரை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டோம். இந்த வீடியோ நான் எப்போ அப்லோட் பண்ணியிருப்பேன்னு தெரியல. பட் யா, கல்யாணத்துக்கு வந்தவங்களுக்குலாம் இப்போயே நான் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நிறைய பேர் கூப்பிட்டேன், சில பேரால் வர முடியல. வாழ்க்கையில் கோட்டு போடுவோம்லாம் நினச்சே பார்க்கல கைஸ். என் லைஃப்லேயே இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் கோட்டுன்றதே போடுறேன், அதுவும் என் கல்யாணத்துக்கு. இதுக்கப்புறம் மறுபடியும் போடுவேன்னா எல்லாரும் சும்மா எங்கள் வீட்டில் சொல்றது வாழ்க்கையில கல்யாணம் ஒரு முறை தான் நடக்கும், அதனால அப்படின்னு சொல்லிட்டு பெரிய லோன் எடுக்க வச்சுட்டு இதை பண்ண வச்சுட்டாங்க. பட் எனிவே ஃபைன். இதுக்கப்புறம் நம்மளால கேமரா எடுக்கிறவரு சினிமேட்டிக்கா சில இதெல்லாம் காட்டுவாரு, நம்மளும் பண்ணணும்ல, சில விஷயம்லாம் இருக்குல்ல. ஸோ அதனால நாங்கள் போயிட்டு ஷூட்டை கண்டினியூ பண்றோம். இதுதான் பாத்தீங்கன்னா நம்மளோட தாலி கட்டுற ட்ரெஸ் இது. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு ட்ரெஸ் இருக்கு, அது நீங்க அங்க பார்ப்பீங்க. பாய். நம்மளோட டீரக்ஸை பாத்தீங்கன்னா கல்யாணக்காரா டெக்கரேட் பண்ணியாச்சு. எனக்கே சிரிப்பா வருது ஆக்சுவலா இதெல்லாம் பார்க்கும்போது. அண்ட் இங்கிருந்து இப்போ பார்த்தீங்கன்னா போகிறோம் டைரெக்டாக அண்ணா நகருக்கு. அங்கே தான் நடக்க போகுது. யார் யார் வராங்க, எத்தனை பேர் வராங்கன்னு தெரியல. பையன் பட்டு புடவை கட்டியிருக்காப்புல. இதை பாத்தீங்களா? எனக்கு என்ன நடக்குது ப்ரோ? எனக்கே பார்த்ததே இல்லை. பையன் கலந்து சிரிக்க முடியாது. நன்றி நான் வந்ததுக்கு. அவன் கால் சரியில்லாம அண்ணன் வந்திருக்காரு, இவர் மனசு சரியில்லாம வந்திருக்காரு, இவர் வந்திருக்காரு. ஸோ மேரேஜ் பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. ரொம்ப பெரிய மேரேஜ்லாம் இல்லை ஆக்சுவலாக, ஒரு சின்ன ஹால்லேயே அங்கேயே மேரேஜும் ரிசப்ஷன் எல்லாமே ஒரு கைண்ட் ஆஃப் ஒரு சின்ன பட்ஜெட்டில். ரொம்ப நாளாக நீங்களும் எதிர்பார்த்துட்டே இருந்தீங்க மேரேஜ். அப்பார்ட் ஃப்ரம் ஆல் த ஜோக்ஸ், ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவாக நடந்துடும். நான் தான் சொல்கிறேன்ல, யூனிவர்ஸாக அது பண்ணி வச்சிரும், ஒன்றுமே பண்ண முடியாது. அண்டு வந்தவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப க்ளோஸ், எனக்கு தெரிஞ்சு ஒரு 170-200 பேர் கூட வரல. அவ்வளோ க்ளோஸாக தான் வச்சு, ஃபேமிலி வச்சு தான் நாங்கள் பண்ணோமே. ஏன்னா ஃபர்ஸ்ட் விஷயம், லோன் எடுத்து பண்ணக்கூடாது. பட் அப்பயும் நான் லோன் எடுத்தேன், வேற வழியே கிடையாது எனக்கு. ரெண்டாவது, ரொம்ப நம்ம ரெகுலரா ரொம்ப பேசுவோம்ல, அவங்க மட்டும் கூப்பிடுறது. லைக் பார்த்தி வந்தாரு, மோகன் ப்ரோ, அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட்ஸ் வந்தாங்க, அதுக்கப்புறம் மாஸ்டர் மகேந்திரன் ப்ரோ வந்தாரு, ஆனந்த் ப்ரோ வந்தாரு. அவங்களுக்குலாம் ஒரு பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இவங்களாம் வருவாங்கன்னு சொல்லிட்டு. அண்ட் ஏன் ப்ரோ எங்களுக்குலாம் சொல்லல அப்படின்னு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்ல கேட்டீங்க. 150-160 பீப்புள் தான் இன்வைட் பண்ணியே பண்ணது நான். பட் எனிவே, இதை நான் அப்டேட் பண்ணக்கூடாதுன்னா நான் அப்டேட் பண்ணாமே இருப்பேன். உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோ பண்ணலாம்னு சொல்லிட்டு தான். ஸோ நடுவில் சினிமேட்டிக் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் மெனக்கட்டு நம்ம எடுத்தது. ஸோ இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்தது கப்புள் விளாக்ஸ் வருமான்னு கேட்டால் எனக்கே தெரியாது, அது கூட யூனிவர்ஸே டிசைட் பண்ணட்டும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் கமிங். நன்றி, வணக்கம். தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி, பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி, இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.